ஸோ ஹலோ ஆல். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் தம்ப்நெயில்லாம் பார்த்த மாதிரி இன்றைக்கி என்னோடய டெலிவரி ஸ்டோரி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ப்ரெக்னென்சி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பி மூடோட இந்த வீடியோ பாருங்க. எல்லா டைமும் பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவான வீடியோஸும் பாருங்கள். ஸோ இப்போ என் டெலிவரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து சி செக்ஷன் தான் ஆச்சு. பட் சி செக்ஷன்ன்றது இப்போலாம் ரொம்ப டேபு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பயம், ஆப்ரேஷன் அப்படின்னு ரொம்ப பயம் இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பயத்தெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. ஏன்னா சி செக்ஷன்ன்றது நம்ம ப்ராப்பரான அனஸ்தீஷியா அண்ட் ப்ராப்பரான ஸ்டிச் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஸோ சி செக்ஷன்ன்றது பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அதுவும் ஒரு மோட் ஆஃப் டெலிவரி ப்ராசஸ் தான். ஸோ எனக்கு வந்து 40th வீக் வந்து வரைக்கும் எனக்கு பெயின் வரவே இல்லை நேச்சுரலாக. ஸோ டாக்டர் சொன்னாங்க 40th வீக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், பெயின் வரலன்னா நீங்கள் வந்து 40th வீக் அப்போ வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் 40th வீக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆகிட்டு எனக்கு வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன்டியூஸ் பண்ணிவிட்டு நேச்சுரல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், அப்படி முடியலனா சி செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து எனக்கு காலையிலே வந்துட்டு ஜெல் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஜெல் மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்டியூசிங்கில் ஜெல்லு தான். ஸோ ஜெல்லில் வந்துட்டு 3 டைம்ஸ் வைப்பாங்க. அது 3 டைம்ஸ் வந்து 6 ஹவர்ஸ் இன்டர்வெல்லில் வைப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜெல் வந்துட்டு காலையில் 6 o'clock வச்சா செகண்ட் ஜெல் 12 o'clock வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock. ஸோ ஒரு ஜெல்லுக்கும் வந்து 6 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஜெல் வச்சாங்க, எனக்கு அவ்வளோ பெயின் கூட வரல, அப்போது எனக்கு பெயின் வரல. அப்புறம் செகண்ட் ஜெல் வச்சாங்க, அப்புறம் மைல்டு பெயின், அப்புறம் தேர்ட் ஜெல் வச்சாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்பரான கொஞ்சம் பெயின் வந்துச்சு. ஸோ இது நடுவில் பிவி பண்ணி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தலை வந்து இறங்கி வந்துச்சா, இது நம்மளுக்கு வந்து டைலேட் ஆச்சா, எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதான் ஜெல் வைக்கிறது. ஸோ எனக்கு வந்து ஜெல் வச்சுட்டும் ஐ திங்க் 1 சென்டிமீட்டர் தான் நான் டைலேட் ஆகினேன். லைக் 0லேருந்து 1 சென்டிமீட்டர் டைலேட் ஆகினேன். அண்ட் பேபியோட ஹெட்டு வந்து இன்னும் எங்கேஜ் ஆகலை. ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேபியோட ஹெட்டும் பாடியும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ அதனால் இன்னும் எங்கேஜ் ஆகலை. ஸோ இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து எங்கேஜ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஜெல் வைக்கிறது. ஸோ ஜெல்லுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாலியூ டியூப் வச்சு ட்ரை பண்ணுறது. ஐயோ, அந்த ஃபாலியூ டியூப் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் எனக்கு அந்த மொத்த டெலிவரி ப்ராசஸ்லே. அவங்க வந்துட்டு லைக் எனக்கு ஆக்சுவலாக அந்த 6 hours இன்டர்வெல் ஜெல் வச்சுட்டு 1 o'clock என்னை லேபர் ரூம் கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ஃபாலியூ டியூப் வைக்கிறதுக்கு. ஸோ நான் வர தூக்க கலக்கத்தில் போயிட்டு பட் ஸ்டில் போயிட்டு அதை வச்சு தான் நான் ஆகணும், ட்ரை பண்ணி தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஃபாலியூ டியூப் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பெலூன் இருக்கும், இங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பெலூன் வந்துட்டு நம்ம வெஜைனால வந்து பிவி வழியாக அதை இன்சர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெலூனில் வந்துட்டு லிக்விட் வாட்டர் மாதிரி ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு அந்த பெலூனை வந்து நல்லா பெருசாக வைப்பாங்க அந்த வெஜைனாலே. ஸோ அந்த பெலூன் வந்து நல்லா பெருசாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 hours ஒன்ஸ் வந்துட்டு அதை இழுத்து ஒட்டுவாங்க. ஸோ அந்த பெலூன் அந்த பெரிய ஒரு பெலூன் வர 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 நம்மளுக்கு டைலேட் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் அந்த ஃபாலியூ டியூபோட ப்ரொசீஜர். ஸோ அவங்க அந்த வைக்கிற டைமும் சரி, அது இழுத்து ஒட்டுறதும் சரி, எனக்கு அந்த ஃபாலியூ டியூப் ஐ திங்க் அது வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டெலிவரியில். அதுதான் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அது பிவி பண்ணாலே சில பேருக்கு வலிக்கும், எனக்கெல்லாம் பிவி பண்ணாலே கொஞ்சம் நல்லா பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அந்த ஃபாலியூ டியூப் வைக்கிறதா இருக்கட்டும், அதை இழுத்து ஒட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெயின்ஃபுல்லாகவே எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ஃபாலியூ டியூப் வச்சுட்டு என்னை வாக் வேறு பண்ண சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் நல்லா வாக் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதான் ஃபாலியூ டியூபோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஜெல், அதுக்கப்புறம் ஃபாலியூ டியூப் ட்ரை பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் பிரேக். ஸோ வாட்டர் பிரேக் வந்து நான் எப்படி ஆச்சுன்னா ஆக்சுவலாக ஃபாலியூ டியூப் காலையில்
மிட் நைட் 1 o'clock வச்சாங்க. அதுவே தானாக விழணும், அதாவது ஃபாலி டியூபே தானாக விழுந்தால் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஃபாலி டியூப் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்படியே மார்னிங்கெல்லாம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் நான் வந்து நடந்தேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், தூங்கினேன். அந்த மாதிரிலாம் நான் அந்த டைமில் ஒரு மிட் ஈவினிங் லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சு ஏஞ்சதுக்கப்புறம் அங்கே பயங்கரமான ஒரு பெயின், ஒரு மாதிரி யூரினேஷன் வருது. பட் எனக்கு வந்து அங்கே பிளாக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பெயின். சரி, டக்குன்னு லேபர் ரூமில் டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க, அது உனக்கு விழலை, பட் அங்கேயே கரெக்டாக வந்துருச்சு, அந்த எட்ஜ் வரைக்கும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் விழுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த ஃபாலி டியூப். ஸோ உங்களுக்கு அந்த ஃபாலி டியூப் வந்து அழகாக இருந்து வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிவி பண்ணி பார்த்தாங்க. அப்போ எனக்கு 1 centimeterலேருந்து 3 centimeter வரைக்கும் டைலேட் ஆயிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஃபாலி டியூப் ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்டர் பிரேக். ஸோ நல்லா 3 centimeterக்கு நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அவங்க லைட்டாக ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு வந்து அது வந்து வாட்டரை வந்து லைட்டாக பிரேக் பண்ணி விட்டாங்க. ஸோ வாட்ரு பிரேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பேக் போனாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்டொமக் ஏரியா எல்லாமே எனக்கு வந்துட்டு ஷேவ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா என்ன இதுக்கப்புறம் வாட்டர் பிரேக்குக்கு அப்புறம் வித்தின் 24 hours பேபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு நல்லா ஷேவிங்கெல்லாம் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்டர் பிரேக் தான் எனக்கு வந்து 3rd ஸ்டெப்பாக இருந்துச்சு. ஸோ வாட்டர் பிரேக் பண்ணதுக்கப்புறமும் நான் நல்லாவே வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4th ஸ்டெப் தான் ஐவி எனக்கு பண்ணாங்க. ஸோ எனக்கு ஐவியில் வந்து ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்து நான் மறுபடியும் லேபர் ரூமில் போயிட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட்லாம் கூட இருந்தாங்க, எல்லா ப்ரொசீஜர்லேயும் கூட இருந்தாங்க. ஸோ ஐவி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நடக்க வேண்டாம், அவங்க வந்து அப்படியே நம்மளுக்கு அப்படியே ட்ரிப்ஸ் போட்டுட்டு அப்படியே 1 level ஆஃப் இன்டியூஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு இன்டியூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு 3 hours வரைக்கும் எனக்கு ஒரு அளவுக்கு தாங்க முடிஞ்ச பேரபிள் பெயினாக தான் இருந்துச்சு. அதுவே நான் ஒரு அளவுக்கு கத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பெயின் தாங்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட டாக்டர் வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க, நீ வந்து எப்யூட்ரல் எடுத்துக்கிறியா அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே செகண்ட் டேயோட நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா நீங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் எப்யூட்ரல் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க.